தஞ்சை அருகே மோட்டார் சைக்கிள் மீது தனியார் பஸ் மோதிய விபத்தில் கடை உரிமையாளர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொரத்தநாடு அருகே தென்னமநாடு நடுத்தெருவை சேர்ந்தவர் கதிர்வேல், வயது 51, டிராக்டர் உதிரிப்பாக கடை உரிமையாளர். நேற்று மதியம் தென்னமநாட்டிலிருந்து வேலை காரணமாக தஞ்சையை நோக்கி தனது மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அதே சாலையில் தஞ்சையிலிருந்து பட்டுக்கோட்டை நோக்கி ஒரு தனியார் பஸ் வந்து கொண்டிருந்தது. சாவடி அருகே வந்த தனியார் பஸ் அதிவேகமாக சென்று எதிரே வந்த கதிர்வேலின் மோட்டார் சைக்கிள் மீது எதிர்பாராத விதமாக மோதியது. சம்பவ இடத்திலேயே பலி. இதில் தூக்கி வீசப்பட்ட கதிர்வேல் தலையில் படுகாயம் அடைந்து சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். உடனே பஸ்ஸின் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பஸ்ஸை அங்கேயே நிறுத்திவிட்டு தப்பிச் சென்று விட்டனர். தகவல் அறிந்த கதிர்வேலின் உறவினர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து அவருடைய உடலை பார்த்து கதறி அழுதனர். மேலும் ஆத்திரமடைந்த அவர்கள் தனியார் பஸ்ஸின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி சாலை மறியலில் ஈடுபட்டனர். கதிர்வேலின் உறவினர்களுடன் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்களும் சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 2 மணி நேரம் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த தஞ்சை நகர துணை போலீஸ் சூப்பரண்ட் சோமசுந்தரம் மற்றும் தாலுகா போலீசார், வட்டார போக்குவரத்து அலுவலர் ஜெயசங்கர் ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பொதுமக்கள் போலீசாரிடம் தனியார் பஸ் டிரைவர் மற்றும் கண்டக்டரை கைது செய்ய வேண்டும் என கோரினர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தரப்பில் கூறியதை அடுத்து இந்த சாலை மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. பின்னர் போலீசார் கதிர்வேலின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது.